நேற்றைய காணொளியில ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஹெஸ்புல்லாவுக்கு எதிரா இஸ்ரேல் அவங்களோட தாக்குதல திரும்பவும் தொடங்கியிருக்காங்க. இது குறையும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல ரொம்ப தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹனைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஷியா கிராமத்துல இன்னைக்கு காலையில இஸ்ரேல் ஒரு டார்கெட்டட் ஸ்ட்ரைக்க பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான ஹெஸ்புல்லாவை சார்ந்த கமாண்டர் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டதா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸ் செட் ஆஃப் எஸ்கலேஷன்ஸா பார்க்கப்பட்டு இருக்கு. ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் வெளியில வரல. ஆனா லெபனனுக்குள்ள ஊடுருவி இஸ்ரேலோட விமானப்படையும் இஸ்ரேலோட ட்ரோன்களும் நேத்துல இருந்து இது வரைக்கும் 40க்கும் அதிகமான இடங்கள்ல தாக்குதலை நடத்திருக்காங்க. இரண்டாம் கட்ட தாக்குதல்ல. சோ இதை பத்தின தகவல்களையும் F-35 போர் விமானங்களுக்கு ஈரான் ஒரு சவாலை விட்டுருக்காங்க. இந்த முறை F-35 எங்களுக்கு எதிரான தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா சுட்டு வீழ்த்துறதுக்கும் டவுன் பண்றதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. சோ இதை பத்தின எல்லா தகவல்களையும் எந்த ஒரு பதிவுல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக தம்புக் ஷோரன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியை நம்ம இதில் பார்க்க போறதே முஃபாவக் ஏர்பேஸ் ஜார்டன்ல இருக்கக்கூடியது. அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் ஆபரேஷனுக்கு ஒரு சென்டர் லாஜிஸ்டிக் சப்ளையா இது இயங்கிட்டு இருக்கு. இந்த பேஸோட ஒரு எடிட்டட் வீடியோவை ஏஐயால ரெடி பண்ணப்பட்ட ஒரு வீடியோவை ஈரானோட IRGC வெளியிட்டது மட்டும் இல்லாம அவங்களோட ரன்வேவை எப்படி எல்லாம் அடிப்போம், சுத்தி எத்தனை விமானங்கள் இருந்துட்டு இருக்கு, இந்த விமானங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸா அவங்களால பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே ஒரு அனிமேட்டட் ஃபார்மேட்ல காமிச்சிருக்காங்க. நேத்து தான் சீனாவோட செயற்கைக்கோள்கள் பல முக்கியமான பேசஸோட அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய விமானங்களை வெளிச்சம் போட்டு காமிச்சிருந்தது. சீனாவோட செயற்கைக்கோள்கள் டேட்டாவை கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த நாளே IRGC கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிவிப்பான வருது. ஆனா ஈரானால ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை எந்த அளவுக்கு நடத்த முடியும்ன்றது தெரியல. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களால அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் இல்ல ஒரு அஃபென்சிவ் ஃபார்மேட்ல அவங்களோட ஆபரேஷன் தொடங்க முடியாது. ஏன்னா அதோட விளைவு எந்த அளவுக்கு இருக்கும், அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் எந்த அளவுக்கு இப்போ அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாமே ஈரானுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ ஒருவேளை அமெரிக்கா தன்னை அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வேணும்னா ஈரானால கொடுக்க முடியுமே தவிர முதல் அடியாவே ஈரானால இந்த இடத்துல அடிக்க முடியுமான்றது ரொம்ப ஒரு சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா லெபனன்ல நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் நேத்து ஒரு 11ல இருந்து 13 இடங்களை இஸ்ரேல் தாக்கியிருந்தாங்க. இது அத்தனை தாக்குதலையும் அவங்களோட விமானப்படையானது பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு ட்ரோன்கள் அதிக அளவுல இஸ்ரேலால பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஷியா வில்லேஜ்ல. இது சதர்ன் லெபனன்ல ஹனைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்லையில இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு வில்லேஜ். அதுல ஒரு காரை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதோட புகைப்படங்கள் வீடியோ இப்போ வெளியில ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் 3 நபர்களாவது அந்த கார்ல இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான ஒரு ஸ்ட்ரைக். அந்த வீடியோலாம் வந்து பாக்குறப்போ அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இந்த இடத்துல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ல இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கான டீடைல்ஸ்ன்றதை அவங்க கொடுக்கல. எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க, இல்ல அவங்க இந்த ஹெஸ்புல்லாவோட அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்ல எந்த பொசிஷன்ஸ்ல இருந்தாங்கன்ற ஒரு செய்தி இஸ்ரேல் வெளியிடல. அங்க லோக்கல் நியூஸ், அங்க லோக்கல்ல இருந்து வரக்கூடிய ஃபுட்டேஜை பார்க்குறப்போ 3 நபர்கள் வரைக்கும் அந்த கார்ல இருந்ததா செய்தி சொல்லியிருக்காங்க. லெபனன் ஃப்ரண்ட்ல எப்போ வேணாலும் பிரச்சனை அதிகரிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினாலேயே இஸ்ரேல் திரும்பவும் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதா செய்திகள் இருந்து வெளியில வந்துட்டு இருக்கு. அடுத்த செய்தி ரஷ்யா சம்பந்தப்பட்டது. ரஷ்யா இது வரைக்கும் ஈரானுக்கு பெருசா உதவிகள் பண்ணல, இல்ல ஈரானுக்கு வந்து லாஜிஸ்டிக் சப்ளை கொடுக்கலன்னு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டானது இருந்துச்சு. ஆனா நேத்தும் இன்னைக்கும் இந்த 2 நாளும் சேர்த்து 3 தடவை ரஷ்யாவோட கார்கோ விமானங்கள் ஈரான்ல தரையிறங்கி இருக்கு. இப்படி இந்த இடத்துல தரையிறங்கின விமானங்கள் நார்மலா எந்த வெப்பன்ஸை எடுத்துட்டு வந்தாங்கன்ற தெரியல. ஆனா அந்த விமானங்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமான அட்டாக் ஹெலிகாப்டர்ஸா இருக்கக்கூடிய ME-28NE இந்த ஹெலிகாப்டர்களை கொண்டு வந்து டெலிவரி பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு விமானத்துக்கு மினிமம் 3 ஹெலிகாப்டர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதாவது மற்ற கார்கோஸ் கூட சேர்த்து இந்த அளவுக்கு அந்த விமானத்துல இந்த ஹெலிகாப்டர்ஸ் அவங்களால கொண்டு வந்து இறக்க முடியும். ஸோ 3 முறை இந்த விமானங்கள் வந்திருக்கின்றப்போ இன்னும் அதிகப்படியான ராணுவ உதவிகள் ஹெலிகாப்டர்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்லையும் போர்க்கப்பல்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலையும் ரஷ்யா அதிகமா இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டார்பிடோஸ் முதற்கொண்டு இதனால லான்ச் பண்ண முடியும். இது எப்போ ஏற்படுத்தப்பட்ட அக்ரிமெண்ட், இல்ல எமர்ஜென்சியா ஈரானுக்கு இந்த உதவிகள் வந்துச்சான்ற செய்தி எப்பவும் வெளியில வரல. இது ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அதே நேரத்துல நாளைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஸ்டீவ் விட்காஃப் அவர்களுக்கும் இந்த இடத்துல ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்களுக்கும் மத்தியில இந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையானது நடக்க போகுது. இது தொடர்பா இஸ்ரேல் கிட்ட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு செய்தியானது வெளியில வந்திருக்கு. கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திச்சப்போ எக்காரணத்தை கொண்டும் ஒரு பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படுறப்போ ஈரான் கிட்ட என்ரிச்டு யுரேனியம்ன்றது 1% கூட இல்லாத அளவுக்கு, அதாவது அவங்க வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் நோக்கி போகாத அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தைகளோட முடிவு எட்டப்படணும்னு ஒரு கோரிக்கையை வச்சதா சொல்லியிருக்காரு. அண்ட் ஈரானை மையப்படுத்தி எந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் இந்த இடத்துல மேற்கொள்ளப்பட்டாலும் இஸ்ரேல் கிட்ட இல்ல இஸ்ரேலோட ஒப்புதல் இல்லாம அமெரிக்கா அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணக்கூடாது.
அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம், அவங்களோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையும் முழுமையா ஈரான் கைவிடுற வரைக்கும் அவங்க மேல இருந்து எந்த விதமான ப்ரெஷரையும் எடுக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து ஒரு செய்தியானது வெளியில வந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடுவுல பேச்சுவார்த்தை நடந்தா கூட அதை எந்த அளவுக்கு அந்த ஒரு டீல்ல நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை ஈரான் குறைக்கிறதுக்கு முடிவு எடுக்கலனா இஸ்ரேல் எந்த அளவுக்கு பிளாக் பண்ணுவாங்கன்றது இப்பயே வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 60% இல்ல, அவங்க கிட்ட நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனை தவிர வேற எதுக்குமே யுரேனியம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே இப்ப தெரியாது ஈரான் கிட்ட உண்மையிலேயே எவ்வளவு என்ரிச்டு யுரேனியம் இருக்கு, அதை எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க. பத்தாவது வரைக்கும் ரஷ்யா கூட ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்நேரத்துக்கு இவங்க என்ரிச் பண்ண யுரேனியம் ஈரான்ல இருக்கா இல்லையான்றதே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு கார்கோ விமானங்கள் தெஹ்ரான்ல இருந்து மாஸ்கோவுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலா இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரு ஸ்ட்ரைக் இந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது ரெண்டு தரப்புக்குமே வந்து பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஈரானுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா நிறைய லாஸஸ் வரும். அவங்களுடைய என்ரிச்மெண்ட் சைட்ல இருந்து திரும்பவும் தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு இது இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சிக்கலே அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரும் அவங்களோட கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் தான். இன்னும் சில நாட்கள்ல மேபி ஒரு வாரம் இல்ல அது கூட கொஞ்சம் நாட்கள்ல மிடில் ஈஸ்ட்ல டெப்ளாய் பண்ணப்பட்டோம். இந்த போர்க்கப்பல் மட்டும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமா 2 கேரியர் ஸ்ட்ரைக் குரூப், 2 விமானம் தாங்கி, 15 டெஸ்ட்ராயர்ஸ், இன்னும் ஏகப்பட்ட போர்க்கப்பல்கள், உளவு கப்பல்கள், கணக்குல அடங்காத அளவுக்கு சப்மரைன்ஸ் எல்லாமே இந்த மிடில் ஈஸ்டை ஆக்குபை பண்ண போகுது. இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா வெறும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல 600 டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ்ல ஈரானுக்கு எதிராக ஃபயர் பண்ண முடியும். நான் இதை வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணிலாம் சொல்லல. இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜை மட்டும் பாருங்க. இதுல ஒவ்வொரு கப்பல்ல இருந்தும் என்ன கிளாஸ் கப்பல், அது என்ன கிளாஸ் டெஸ்ட்ராயர், அதுல எவ்வளவு டொமஹாக் க்ரூஸ் மிசைல் இருக்கு, அதை ஒரு தடவை ஈரானின் மீது ஃபயர் பண்ணா எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படும்ன்றத ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே ஈரானை அமெரிக்கானால பேரலைஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஈரான்ல எவ்வளவு பெரிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருந்தாலும் சரி அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஈரான் கிட்ட பெரிய அளவுக்கு ஏர்ஃபோர்ஸ்ன்றதும் கிடையாது. நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒன் சைடா பேசுற மாதிரி தெரியும். ஆனா பிராக்டிகலா ஒரு விஷயத்தை யோசிங்க. ஈரான் கிட்ட பெருசா ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, அவங்க கிட்ட சாமும் கிடையாது. இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகள்ல இருக்கு. 600 க்ரூஸ் மிசைல்ஸ் ஒரே டைம்ல ஈரானோட வான்பரப்புல நுழையிறப்போ ஈரான் மட்டும் இல்ல, எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த இடத்துல பேரலைஸ் ஆயிடுவாங்க. அந்த ஒரு பிரஷரை ஈரான் மேல போடுறதுக்காக தான் அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஒரு மிலிட்டரி பில்டப் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது அவங்களோட கப்பல்களை பயன்படுத்தியும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்துமே ஃபயர் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான். இன்னும் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை கம்ப்ளீட்டா யூஸ் பண்றாங்க. இஸ்ரேலோட பவரையும் கம்ப்ளீட்டா யூஸ் பண்றாங்கன்னா 2வது முறை தாக்க முடியாத அளவுக்கு ஈரானின் மீது ஒரு பெரிய இழப்பை அமெரிக்கானால ஏற்படுத்த முடியும். அதனால தான் அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட மிசைல் சிட்டிஸை இந்த இடத்துல ஈரான் உருவாக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட RAF-ஓட லெகன்ஹெத் பேஸ்ல இருந்து F-35 விமானங்கள், 18 F-35 விமானங்கள், 4 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ் இந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்டுக்கு டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா சென்ட்ரல் கமாண்ட்ல இருந்து வந்த முதல் செய்தி என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல F-35 ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரானும் சும்மா இல்ல. போன தடவை வந்து F-22 ராப்டாரும் பயன்படுத்தப்பட்டது, F-35 விமானங்களும் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இந்த முறை அமெரிக்காவோட ஸ்டெல்த் விமானங்கள், ஈவன் B-2 பாம்பர் உள்ள நுழைஞ்சாலும் அந்த விமானங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை நாங்கள் கொடுப்போம், அந்த விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், இதுக்கான டெக்னாலஜி இப்போ வரைக்கும் ஈரான் கிட்ட இருக்கான்றதே தெரியல. அவங்களோட அந்த மோஸ்ட் ட்ரஸ்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றதை அவங்க அந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன போன தடவை அமெரிக்காவோட விமானங்களும் இஸ்ரேலோட விமானங்களும் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தினதா சொல்லப்பட்டப்பவே எந்த விதமான விமானங்களையும் இவங்களால சுட்டு வீழ்த்த முடியல. சில இஸ்ரேலோட ட்ரோன்களை மட்டும்தான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஸோ இந்த தடவை அமெரிக்கா போட ப்ரெஷரை ஈரான் எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க ஈரானை பத்தி பேசலாம், ஈரான் கிட்ட வெப்பன்ஸோட பவர் இருக்கு, கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிடில் ஈஸ்ட்ல எந்த ஒரு நாட்டுக்கிட்டையுமே கிடையாது. அதை வச்சு அமெரிக்காவை அவங்களால கவுண்டர் பண்ண முடியும். ஆனா எடுத்த முதல் அடியே இந்த அளவுக்கு பெரிய ஒரு டிவஸ்டேட்டிங் எஃபெக்டை ஈரான் மேல கொடுத்துட்டாங்கன்னா அதை ஈரான்னால அந்த இடத்துல மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒருவேளை திரும்பவும் அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலை ஒருவேளை ஈரான் அடிச்சுட்டாங்க, இல்ல அமெரிக்காவோட ஒரு விமானம் தாங்கி கப்பலை அவங்க மூழ்கடிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோட சொல்றேன், அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை ஈரான் கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாமே ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்ட்ரைன், ரஷ்யாவோட நியூக்ளியர் டிவைசஸ், அதாவது ரஷ்யாவோட அணுவாயுதம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பொருட்கள் தாக்கப்பட்டா என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கும் மட்டும்தான். அமெரிக்காவோட நியூக்ளியர் டாக்டரும் சாதாரணமானது கிடையாது. ஒரு கன்வென்ஷனல் அட்டாக்னால ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் எடுத்து மூழ்கடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நாட்டுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்கிறதுக்கான அதிகாரம்ன்றது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ ஹமாஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியில வந்திருக்கு. நேத்து வந்து ஒரு 6 பேரை இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணதா செய்தி வெளியில வந்திருந்தது, அந்த ஜோன் வயலேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து யாருமே ஜோன் வயலேஷன் பண்ணல,
1967க்கு அப்புறமா திரும்பவும் இஸ்ரேல் அந்த எக்ஸ்பான்ஷன் மைண்ட் செட்ல இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. காசாவோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பேர்ல இந்த ஜோன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமா மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலா அந்த இடத்துல என்ன விதமான வயலேஷனும் ஏற்படலனாலும் இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிவைக்கிறதா இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல வெளியில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஒவ்வொரு நாடுகள அதுல சேர்றப்போ இஸ்ரேலுக்கான வலிமையானது அதிகரிச்சிட்டு இருக்கு. நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். இதுல பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது முக்கியமா அரபு நாடுகள் மட்டும்தான். அந்த அரபு நாடுகள் வாயை திறக்காம இருக்க வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ என்ன விதமான நன்மையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காது. இவ்வளோ ஏன், எகிப்து சமீபத்தில் கூட ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. காசாவோட மக்கள், காசால இருந்து அகதிகளா வரக்கூடிய மக்களை ஏத்துக்கிறதுக்கு அந்த நாடுமே தயாரா இல்லை. ஸோ காசாவை சுத்தி என்ன பொலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருக்குன்றதை இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். மதுரை விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.